ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஓட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேபி ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு லேசாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி நல்லா பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடராக்கி ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓட்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் மீடியம் சைஸில் இருக்குது. அது ரொம்ப சின்ன ஆப்பிள் தான், அதனால் நான் ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். அதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிக்கலாம். சீவிட்டு நல்லா ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஆப்பிளை முன்னாடியே நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகிடும். அதனால் நல்லா கஞ்சி கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆப்பிளை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கஞ்சி அந்த போரிஜ் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து ஒரு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணோம்னா உங்களுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு வரும். 3 இல்லை 4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் வரும். ஸோ அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு இந்த பவுடரை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஏன்னா கட்டியோடு இருந்ததுன்னா நல்லா வேகாது. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்ருக்கிற சமயத்தில் நம்ம ஆப்பிளை அரைச்சிப்போம். அப்படி உடனடியாக அரைச்சி நம்ம சேர்க்கும் போது அந்த போரேஜ் வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஆப்பிளை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். ஆனால் கட் பண்ணி சேர்க்கும்போது வாயில் ரொம்பவே விழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம அரைச்சே சேர்த்துடலாம். நான் ஒரு ஆப்பிளை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் ஆக்கி இதில் நல்லா கொதிக்கிற கஞ்சியில் சேர்த்துட்டேன். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்க்கரையோ பனவெல்லம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆப்பிள்லேயே நல்ல ஒரு ஸ்வீட் இருக்கும். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த சுகரும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஃபுல் ஆப்பிள் சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் ஃபுட்டாக இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு பாதாம் பவுட்ரு ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நட்ஸ் பவுட்ரு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த கஞ்சி வந்து ஒரு நல்ல ஒரு கெட்டியான தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு டின்னர் ரெசிபி. இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேபி ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.